விகடன் இணையதளம் முடக்கப்பட்டதற்கு மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பேச்சுரிமை மீதோ மொழியின் மீதோ கை வைத்த எந்த யானையையும் தமிழ்நாடு அடிசறுக்க வைக்கும் என்று பாஜக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கு நிதி கிடையாது என்று பிளாக்மெயில் செய்வதை தமிழர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்குகிறது என மத்திய கல்வி அமைச்சரால் கூற முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மாநிலங்களால் ஆனதே இந்திய ஒன்றியம். ஒத்திசைவு பட்டியலில் உள்ளதுதான் கல்வி. அதற்கு மத்திய அரசு ஏகபோக எஜமானர்கள் அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். தங்கள் உரிமையைதான் கேட்கிறோம். உங்கள் தனி சொத்தை கேட்பது போல் திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தையும் டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும் என்றும் முதலமைச்சர் காட்டமாக தெரிவித்துள்ளார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.